அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரினுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். பெருமானாரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நம்முடைய தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு ஆசையாக ஒரு உணவை தயார் செய்து மண் பாத்திரத்திலே அதை போட்டு பெருமானாருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மண் பாத்திரத்திலே உள்ள உணவு அப்படியே பெருமானாருடைய வீட்டிற்கு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கைக்கு அது வருகிறது. வந்ததும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த உணவு பாத்திரத்தை அப்படியே கீழே வீசி உடைத்து விட்டார்கள். இப்பொழுது உணவுகள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது. மண் பாத்திரம் துகள் துகள்களாக உடைந்து விட்டது. சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அவர்களே அந்த உணவுகளை எல்லாம் அவர்களின் முபாரக்கான கருத்திலே எடுக்கிறார்கள். உடைந்து போன அந்த பாத்திரத்தையும் ஒன்று சேர்த்து எடுக்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், காரத் உம்முக்கும் காரத் உம்முக்கும் காரத் உம்முக்கும். 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தாயார் ஆயிஷா அம்மா அவர்கள், உங்களுடைய அன்னை அவர்கள் பொறாமைப்பட்டு விட்டார்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா அவர்களுடைய வீட்டிலிருந்து வந்த உணவை ஆயிஷா அம்மா அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஆயிஷா அம்மா செய்த உணவை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள், தஆமும் பி தஆம் வ இனாஉம் பி இனாஇன். உணவு உணவோடு சேர்ந்து விட்டது, பாத்திரம் பாத்திரத்தோடு சேர்ந்து விட்டது என்பதாக அருமையான ஒரு நல்ல கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள்.